ஹலோ, என்ன ஆன்சர் வந்தது? சரி, ஓகே, கரெக்ட். ஓகே மேம். சரி, கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து சர்சார்ஜ் பார்த்தோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப் பார்த்தோம். ஸோ சர்சார்ஜ்ன்றது நம்ம இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம். இதே நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நம்ம ரெகுலர் ஸ்கீம் தானே படிச்சுட்ருக்கோம். ஸோ ரெகுலர் ஸ்கீமில் சர்சார்ஜ் ஃபார் கம்பெனிஸு அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதுக்கெல்லாம் சர்சார்ஜ் பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே. ஸோ இங்கே சர்சார்ஜ் அதர்ஸ் ரெகுலர் ஸ்கீம் அப்படியும் வேண்டாம், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், கம்பெனிக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ம், எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, அவங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி சர்சார்ஜ் சொல்லுவோம்னா அவங்களோட இன்கம் நம்ம வந்து நார்மலாக நாளாக பிரிப்போம் இல்லையா. லைக் வந்து 50 லேக் வந்து எக்ஸீட் ஆகிருந்தா 50 லேக் டு 1 crore, 1 crore டு 2 crore, 2 crore டு 5 crore, அபவ் 5 crore நம்ம சர்சார்ஜுக்கு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து கிரேட்டர் தேன் 1 crore, லெஸ் தேன் 10 crore இருந்தால், அதர் கேஸ் என்னது கிரேட்டர் தேன் 10 crore இருந்தால். ஸோ ஃபர்ம், எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12%. டோட்டல் இன்கம் ஐ மீன் கிரேட்டர் தேன் 10 crore இருந்தால் என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் ஓகே 12%. இதில் இதே டொமஸ்டிக் கம்பெனி அப்படி இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா கிரேட்டர் தேன் 1 crore, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 crore வந்து 7%, கிரேட்டர் தேன் 10 crore பார்த்தீங்கன்னா 12% வரும். தென் ஃபாரின் கம்பெனி, ஸோ இவங்களுக்கு வந்து 2%, இங்கே 5%. ஸோ இது வந்து சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸ், லைக் வந்து பர்சன்ஸ் தாண்டி இவங்களுக்கெல்லாம் சர்சார்ஜ் வந்து இவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து செகண்ட் டேக்ஸ் ரெஜிம், அதாவது நம்மளுடைய டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். மேக்ஸிமம் உங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ரெகுலர் ஸ்கீமும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெகுலர் ஸ்கீம் ஆக்சுவலாக வந்து டிஃபால்ட்டை கம்பேர் பண்ண ஈஸி. டிஃபால்ட்டு ஒரு ஸ்லாப் ரேட்டு தான், ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கணும். டிஃபால்ட்டுக்கு ஒன்றே ஒன்று தான். நம்ம வந்து ரெகுலருக்கு எப்படி படித்தோம், லைக் வந்து சிட்டிசன், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு படித்தோம். ஆனால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரே ஸ்லாப்பில் தான் வருவாங்க. அவங்க நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டுன்னு வந்தது அந்த ஒரு ஸ்லாப் ரேட் தான். ஆனால் வந்து அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான். ஓகே, ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இனிமேல் இதுக்கு ரிலேட்டடாக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். ஓகே, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், டேக்ஸு ரேட்டு. ஸோ ரேட் என்னோடய சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. அப் டு 3 lakh. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இல்லைன்னா என்ன தெரியுதுன்னா அப் டு 3 lakh இல்லைன்னா irrespective of the income, irrespective of the age, irrespective of the resident, நான் ரெசிடென்ட் என்னன்னு தெரியுது. 3 lakh வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். 3 lakh மேலே தான் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். எதில்? இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஸோ அப் டு 3 lakh வந்து நில்லு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் 3 lakh to
7 lakh. Five percentage. And then 7 lakh to 10 lakh. 10 percentage. 10 to 12 lakh. 15 percentage. 12 to 15 lakh. 20 percentage. More than 15 lakh. 30 percentage. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நம்மளுடைய ரெகுலர் ஸ்கீம் அதாவது ஆப்ஷனல் டேக்ஸ் எப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் 5, 20, 30 இதுதான் நம்ம பார்த்தோம் 5%, 20%, 30%. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 30 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5, 10, 15, 20, 30 ஈஸி தான் 5, 5, 5 ஆட் பண்ணுறோம். ஆனால் ஸ்லாபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். என்ன மேம் டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய அதில் என்ன இருந்தது அப் டு 2.5 lakh 2.5 to 5 lakh 5 to 10 above 10 அப்படி பார்த்தோம். இதில் பாருங்கள் 3 to 7 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு 4 lakh இருக்குது. 7 to 10 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 3 lakh இருக்குது. 10 to 12 2 lakh டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 12 to 15 திருப்பி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 3 lakh இருக்குது. ஸோ மோர் தேன் 15 lakh. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5, 10, 15, 20, 30 இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. 5, 10, 15, 20, 30ன்றது என்னது பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ எது நம்மளுக்கு பிரச்சனை லைக் வந்து 3 to 7 4 lakh இருக்கா டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படி கரெக்டாக 3 to 7னா ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து 4 ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து 3 ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணணும், அகெயின் வந்து 3 ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும் 4, 3, 2, 3 என்ன ஞாபகம் வச்சுக்கணும் 4, 3, 2, 3 சரி ஓகே. இப்போ பாருங்கள் 4, 3, 2, 3ன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் எங்கே வரும்னு சொன்னேன் 5, 10, 15, 20, 30ன்னு சொல்லிட்டேன்னா ஓகே. இது 5 நான் சொல்லிட்டேன். என்னது 5, 10, 15, 20, 30 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னேன் 4, 3, 2, 3 above. இப்போ இது என்னது மேம் இதை வச்சு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே, நான் என்ன சொன்னேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன ரெசிடெண்ட்டாக இருக்கணும், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கும், இது ஒன்று தான். அப் டு 3 lakh நில் ஓகேவா. தென் 4ன்னு சொன்னேன் அதாவது 3 lakh 2 அப்போ ப்ளஸ் 4 பண்ணால் எவ்வளோ வருது 7 lakh எவ்வளோ வருது 5%. அப்புறம் என்ன சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து 3 ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 7 lakh 2 ப்ளஸ் 3 10 lakh 10%. நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும் 10 lakh ப்ளஸ் 2 12 lakh 15%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருப்பி வந்து 3 ஆட் பண்ணணும் 12 lakh ப்ளஸ் 3 15 lakh 20%. ஓகேவா. தென் அபவ் 15 lakh எவ்வளோ வருது 30% வருது. ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் டேக்ஸு. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மற்றபடி நம்பர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ 3லேருந்து 7க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 4 lakh இருக்குது, இது 3 lakh இருக்குது, 2 lakh இருக்குது, 3 lakh இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் எப்படின்னா 4, 3, 2, 3 above இப்படி ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். இந்த கேஸில் பாருங்கள் 5, 5 ஆட் பண்ணால் போதும் 5, 10, 15, 20 இங்கே 25 வரல 30 வருது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து டெஃபினட்டாக அட்டெம்ப்ட் மாறும். நீங்கள் டிசம்பர் அட்டெம்ப்ட்டு எப்படியாவது இதை முடிச்சிடுங்க. ஏன்னா இது வந்து திருப்பியும் அடுத்த வருஷம் மாறிடும். இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ன்றது உங்களது ஆப்ஷனல் மேக்ஸிமம் மாறாது, ஆனால் டிஃபால்ட்ன்றது மாறிடும். ஓகே, இப்போது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமோடைய சர்சார்ஜ்
டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் உடைய சர்சார்ஜ். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50 lakh அப் டு 50 lakh வந்து நில்லு, அதே தான் வரும். ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. மோர் தேன் 50 lakh அப் டு 1 crore வந்து எவ்வளோ 10% ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? ஓகே, அதே தான் நம்ம பார்த்தோம். தென் 1 crore டு அப் டு greater than 1 crore அப் டு 2 crore எவ்வளோ வருது? 15% ஆஃப் டேக்ஸ் வருது. 1 minute. ஓகே, so greater than 50 lakh, lesser than or equal to 1 crore, greater than 1 crore, lesser than or equal to 2 crore. Okay, இப்போ greater than 2 crore 25% of tax. அப்புறம் வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 to 5 crore ஒரு ஸ்லாபும் 37% ஆஃப் சர்சார்ஜும்ன்றது எதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இல்லை. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் சர்சார்ஜ் இன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் என்னவாக இருக்கும்? 25% தான். ஓகேங்களா? இங்கே 37%ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ அபவ் 2 crore 5 crore இருந்தாலும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் என்ன சர்சார்ஜு? 25% தான். 37%ன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ரெகுலர் ஸ்கீமுக்கும் டிஃபால்ட் ஸ்கீமுக்கும் உள்ள சர்சார்ஜ் டிஃப்ரென்ஸு இதுதான். அண்ட் தென் ஸ்லாப் ரேட்ஸு இதுதான். இது வந்து என்னது? irrespective ஆஃப் ஏஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. irrespective ஆஃப் ஏஜ் அண்ட் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ், அதாவது என்ன ஏஜாக இருந்தாலும் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தாலும் ஸ்லாப் ரேட்டுன்றது இதுதான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ சர்சார்ஜ் பார்த்து முடிச்சாச்சு. தென் ஓகே, ரிபேட் பார்க்கலாம். ஸோ ரிபேட்டில் நம்ம ரெகுலர் ஸ்கீமில் என்ன பார்த்தோம்? நேற்று பார்த்தோம். என்ன சொன்னேன் நான்? 3 கண்டிஷன் சொன்னேன். யாராவது சொல்லுங்கள். மேம் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் வந்து அப் டு 5 lakh இருக்கணும். ஓகே, ஆர் 12,500க்கு கம்மியா டாக்ஸ் வந்திருக்கணும். ஓகே. 12,500 கம்மியாக டேக்ஸ் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க ரிபேட் அமௌண்ட் வந்து 12,500. அதான் மேக்ஸிமம் 12,500 தான் ரிபேட் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அந்த 100% tax payable or 12,500. சரி, அதுக்கு மீனிங் என்ன? அது ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? 100% அதான் நீங்க 2,50,000ல இருந்து 5 lakh வரைக்கும் கால்குலேட் பண்ணா 12,500 தான் வரும். ஓகே, ஸோ அந்த அதுக்குள்ள அது கம்மியா இருந்த 5,000 இருந்தாலும் நம்ம டாக்ஸ் ரிபேட் எடுத்துக்கலாம். ஆனா 12,500க்கு மேல போனா டாக்ஸ் ரிபேட் எடுக்க முடியாது. அப்படிதான். ஓகே ஓகே. இப்போ 7,000 உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டினா நீங்க எவ்வளவு மைனஸ் பண்ணுவீங்க ரிபேட்? 7,000 தான் மைனஸ் பண்ணுவோம். அதனால தான் 100% டாக்ஸ் லயபிலிட்டின்னு சொல்றோம். ஓகே, லைக் அதுல போய் நீங்க 12,500 வரைக்கும் எனக்கு ரிபேட் இருக்குன்னு நெகட்டிவ்ல கொண்டு வரக்கூடாது. அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஓகே. இப்போ அப்புறம் ரெசிடென்ட்டா இருக்கும். ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிற ரிபேட். ஸோ ரிபேட்
அண்டர் செக்ஷன் 87A இதுவும் அதே ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இவங்களுக்கு தான் வந்து அப்ளிகபிள். ஆனால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னா 7 lakh வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, டோட்டல் இன்கம் does not exceed rupees 7 lakh. 7 lakh வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிபேட் எவ்வளோ இருக்கும்னா ரிபேட்டு டேக்ஸ் பேயபிள் ஆர் 25,000. நம்ம அந்த கேஸில் 12,500, 25,000 100% tax payable or 25,000 whichever is less than இது உங்களுடைய ரிபேட். ஓகே, சரி ஓகே. இப்போ இந்த கேஸில் ஒரு மார்ஜினல் ரிலீஃப் வரும். லைக் வந்து டோட்டல் இன்கம் வந்து 7 lakh எக்ஸீட் ஆகிருந்தால் வந்து ஒரு மார்ஜினல் ரிலீஃப் மாதிரி இந்த கேஸில் வரும். எந்த கேஸில்? இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ என்ன மேம்னா இதுக்கும் அதே மாதிரி 3 ஸ்டெப்பு தான். லைக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட இன்கம் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு 7 lakh. ஸோ என்ன பண்ணணும், டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakh எவ்வளோ எக்ஸீட் ஆச்சுன்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஆன் டோட்டல் இன்கம். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 விட ஸ்டெப் 1 கிரேட்டராக இருந்தால் அதுக்கு என்ன வரும்னா ரிபேட் வந்து 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இது எந்த கேஸில் வரும்? இந்த கேஸில் மட்டும்தான் வரும். லைக் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் வரும். அப்போது அதுவும் எப்போது 7 lakh இன்கம் வந்து ஸ்லைட்டாக எக்ஸீட் ஆகிருக்கு. 7 lakh இன்கம் வரைக்கும் நம்மளுக்கு என்னது 25,000 வந்து ரிபேட்டு. ஓகேவா, இப்போ ஸ்லைட்டாக எக்ஸீட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது நம்மளுக்கு. இதில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஓகே, ஸோ வந்து இதில் அதே ஃபார்மேட் தான், சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு சம்ம வச்சும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரிலீஃப்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ ரிலீஃப்ன்றது எப்போ வரும்? லைக் உங்களுடைய இன்கம் வந்து 7 lakh எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா வரும். ஓகே, மார்ஜினல் ரிலீஃப் டிடிஆர்னு போட்டுக்கோங்க, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகேவா, எப்போ வரும்? இஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் சச் இண்டிவிஜுவல்ஸ் exceeds rupees 7 lakh. ஓகேங்களா, ஸோ இந்த 7 lakhs எக்ஸீட் ஆகும்போது ஒரு ரிலீஃப் இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும்னா டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakh எவ்வளோ எக்ஸீட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakh. ஸ்டெப் 2 கம்ப்யூட் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி. அதே கான்செப்ட் தான் நம்ம மார்ஜினல் ரிலீஃபில் என்ன கான்செப்ட் சொன்னோம், லைக் வந்து நம்ம வந்து சர்சார்ஜுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தால் ஸ்லைட்டாக நம்மளுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாகுது. சர்சார்ஜ் ரேட்டு மாறுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லைக் வந்து 50 lakh 10,000ன்ற ஒரே ரீசனுக்காக நம்மளுக்கு என்ன ஆகுது, டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோம், 10,000 கூட வச்சுக்கோ, இந்த 10,000 இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு இவ்வளோலாம் வந்து டேக்ஸ் போட்டால் என்னால் முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். அப் டு 7 lakh வரைக்கும் எனக்கு ரிபேட் இருக்குது. இப்போ 7 lakh எக்ஸீட் ஆகிறதுனால எனக்கு அந்த ரிபேட்ன்றது வந்து போகுது இல்லையா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க, அந்த எக்ஸீட் இன்கம்மை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் கான்செப்ட் இங்கேயும் வருது. ஆனால் இங்கே என்ன வருதுன்னா ஸ்டெப் 2 3ல் மட்டும் மாறும். லைக் வந்து ஸ்டெப் 2 விட ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 வந்து எக்ஸீடாக இருக்கணும். நம்ம அதில் வந்து ஆப்போசிட்டாக பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ தான் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ரிலீஃப் இருக்குது, ரிபேட் இருக்குது. ஓகேவா, லைக் x2 - x1. ஓகே,
இது நீங்கள் மார்ஜினல் ரிலீஃப்னு போடுறதுக்கு பதிலாக ரிபேட்னே போட்டுக்கோங்க, இல்லை வெறும் ரிலீஃப்னு போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ரிபேட் இல்லை ரிலீஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு மார்ஜினல் ரிலீஃப்ன்றது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஸ்பெஷலாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும், இது நம்ம நார்மலில் பார்க்கல. ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஒரு கொஷின் தரேன், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகேம்மா. டு கொஷின், மிஸ்டர் எம் அவருக்கு ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் ஆகுது. அந்த அவர் ரெசிடெண்ட் தான். ஓகேவா? அவர் என்னது? ரெசிடெண்ட் தான். எங்கே? இந்தியாவில். ஓகே, அவங்களோட டோட்டல் இன்கம் ஆஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் ருபீஸ் 6,50,000. டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது? 6,50,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கம்ப்யூட் டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் assessment year 25-26 under 115 BAC. ஓகே, சரி, எனக்கு யாராவது கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள், அண்ட் தென் நம்ம ஆன்சர் நான் போடுறேன். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து 6,50,000, ஏஜ் வந்து 26 இயர்ஸ், ரெசிடென்ட் இண்டிவிஜுவலு. ஸோ அசஸ்மெண்ட் இயருக்கு நம்ம என்ன டிஃபால்ட் டேக் 115 BACயில் அவங்க டேக்ஸ் லயபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ நான் இந்த கொஷினில் உங்களுக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது நான் காட்டுறேன். போடுறீங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் எழுதிக்கணும். லைக் வந்து கம்ப்யூட்டேஷன், அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி. யார் கேட்டிருக்காங்க? மிஸ்டர் எம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லயபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் எம் எந்த இயருக்கு? ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 25-26 இப்படி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கணும். ஓகேவா? ஹெட்டிங் போட்டுக்கிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ஸ் நீங்கள் போடுறீங்களா ஒர்க் அவுட்டு, அதுக்கு ஹெட்டிங் வந்து பர்டிகுலர்ஸ், தென் கம்ப்யூட்டேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு இப்படின்னு எழுத வேணாம் ஹெட்டிங்கு, பட் ஹெட்டிங் எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கான பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? வேறு யாராவது சொல்லுங்கள். 3 lakhs மேம். ஸோ அப் டு 3 lakh வந்து நம்மளுக்கு ஏதாவது டேக்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ நில்லு. அப்போது பேலன்ஸ் வந்து 3 to நெக்ஸ்ட் ஸ்லாப் என்னது? 3 lakh to 7 மேம். ஓகே, நம்மக்கிட்ட 6,50,000 தான் இருக்குது. ஸோ 3 lakh to 6,50,000 எழுதிக்கலாம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 3,50,000 இருக்குமா? ஸோ கம்ப்யூட்டேஷனில் 3,50,000 இன்ட்டு பர்சன்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்லாபோட பர்சன்டேஜ் 5%. கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 17,500 வருது. ஸோ இதில் சர்ச்சார்ஜ் ஆட் பண்ணோம், ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு சர்ச்சார்ஜும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இன்கம் வந்து எக்ஸீட் ஆகலை. எது எக்ஸீட் ஆகலை? 50 lakhs வந்து எக்ஸீட் ஆகலை. ஓகே, ஸோ இன்னும் 17,500. ஓகே, ரிபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளோட இன்கம் 7 lakhக்குள்ளே இருக்குது, இவரோட ரெசிடென்ட் இண்டிவிஜுவலு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிபேட் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுப்போம்? நம்ம 25,000 கொடுப்போம். பட் நம்மளுக்கு இங்கே 17,500னால 100% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆர் 25,000 விச் எவர் இஸ் லெஸ்ன்ற போது 17,500 லெஸ்ஸா 25,000 லெஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா 17,500 தான் லெஸ்ஸு. அதனால தான் நம்ம 17,500 லெஸ் பண்ணி டேக்ஸ் லைபிலிட்டி 0ன்னு கொண்டு வரோம். 0க்கு அப்புறமா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ட்லாம் ஆட் பண்ணி விட்றாதீங்க, 0ன்னு தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கான ஆன்சர்.
Okay. Second question. Question 2. இது 1 இது 2. இது எப்படி போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதே மிஸ்டர் எம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. அண்ட் தென் அவர் ரெசிடெண்ட் இந்தியா. ஸோ ஆஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் 7,20,000. ஓகேவா, 7,20,000. கம்ப்யூட் tax liability for assessment year 25-26 under 115 BAC. come on guys, calculate பண்ணுங்க. ஸோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 7,20,000, 35 years ஏஜ், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 25-26 115 BAC கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் போட்டுட்டு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஐ மீன் எம்சிக்யூ பர்பஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து ஆன்சர் சால்வ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அந்த 3 ஸ்டெப்பு தான் டேரெக்டாக போடணும். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த 7 lakhs எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரிபேட் வரலன்ற பிரச்சனை வரும்போது இந்த ரிலீஃப் கான்செப்ட்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஆன்சர் எப்படி எழுதணும்னா, கம்ப்யூட்டேஷன் of tax liability of Mr. M for assessment year 25-26. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸு அண்ட் தென் கம்ப்யூட்டேஷனு அமௌண்ட். ஆன்சர் நில்லுமே கிடையாது, போடலாம் இருங்க. அமௌண்ட். ஸோ ஸ்டெப் 1 நான் என்ன சொல்லியிருந்தேன், டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakh அப்படின்னு சொல்லியிருந்தோம். டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakh. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷனில் 7,20,000 மைனஸ் 7 lakh நம்மளுக்கு அமௌண்ட் என்னவாக இருக்கும், 20,000 இருக்கும். ஸ்டெப் 2 வந்து இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி. டோட்டல் இன்கம்னா நம்ம இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தெரியும், அப் டு 3 lakh வந்து நில்லுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 lakh to 7 lakh வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 4 lakh into 5%. ஸோ 4 lakh into 5% 20,000. எஸ் மேம். 7 lakh to 7,20,000 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 20,000. என்ன ஸ்லாபில் வரும், 10%. 2,000. எஸ் மேம். ஓகே. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு, 22,000. 22,000 வருது. நம்ம என்ன செக் பண்ணணும், ஸ்டெப் 2 விட ஸ்டெப் 2 வந்து ஸ்டெப் 1 விட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து கிரேட்டராக தானே இருக்குது ஸ்டெப் 1 விட. அப்போ உங்களுக்கு ரிபேட் என்னவா இருக்கும், ஸ்டெப் 2 மைனஸ் ஸ்டெப் 1ன்றது உங்களுக்கு ரிபேட்டாக இருக்கும். ஸோ 22 மைனஸ் 20,000 எவ்வளோ, 2,000. ஸோ 2,000 இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டிலேருந்து 2,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 20,000 இருக்குமா. இப்போ நீங்கள் இங்கே 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ 800. ஸோ டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு 20,800 வரும். ஓகே மேம். ஸோ இது எப்போ வரும், இந்த 7 lakh வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து இந்த கான்செப்ட் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து இதே கொஷின் நான் உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ண கொடுக்குறேன். நான் நோட்ஸில் எழுதலை, இதே டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இப்போது. ஸோ நீங்கள் இப்போது வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.
ஸோ இதே டைப் ஆஃப் கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள், இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜின்னு ரிபேட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நான் கொஷினை என்ன கேட்குறேன்னா லைக் வந்து ரிபேட் கண்டுபிடிங்கன்னு தான் கேட்குறேன். ஓகேவா, ஃபைண்ட் அவுட் ரிபேட் தான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் டேக்ஸ் லைபிலிட்டியும் எனக்கு கண்டுபிடிச்சி தான் தரணும். ஓகேவா, ஃபைண்ட் அவுட் ரிபேட் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்னது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ஓகேவா, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் வந்து 2 பேரை சொல்ல போகிறேன், மிஸ்டர் ஒய், மிஸ்டர் ஏ. ஓகேங்களா, ஸோ மிஸ்டர் ஒய்யோடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 7,10,000, மிஸ்டர் ஏவுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 7,30,000. ஸோ இந்த 2 கேஸ்லையும் எனக்கு இப்போ நீங்கள் ரிவேட்டும் டேக்ஸ் லைபிலிட்டியும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோன்னா நான் திருப்பியும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு நம்ம போக வேணாம், நம்ம இப்போ ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் போயிடலாம். ஸோ ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் போயிட்டோன்னா நம்மளுக்கு அதுலேயே வந்து ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு சர்ச்சார்ஜ் வந்து கொஞ்சம் குழப்பம். அதில் இன்னும் சர்ச்சார்ஜ்லாம் இருக்குது ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸில். அண்ட் தென் இன்னொரு ஸ்பெஷல் இன்கம்ஸ் இருக்குது. ஸோ அது 2 முடிச்சிட்டோன்னா பேசிக் கான்செப்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த 2 கேஸில் வந்து அட் அ டைம் போடுங்க. அட் அ டைம் ஒன்று தனியாக போடாதீங்க, ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு இங்கே 2 இன்கமும் போட்டுக்கோங்க. 2 இன்கமும் அட் அ டைம் கண்டுபிடிங்க. ப்ராக்டிஸ் வரட்டும். யாராவது முடிச்சிங்களா? மேம் சொல்லுங்க மேம். மிஸ்டர் ஒய்க்கு வந்து 10,400 டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, மிஸ்டர் ஏக்கு வந்து 23,920. கரெக்ட் மேம். ஓகே மேம். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? எஸ் மேம். ஓகே, மற்றவங்களுக்கு யாருக்கு வரலன்னு சொல்லுங்கள், அவங்களது நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லுங்கள், வரலைன்னா பரவாயில்ல, ஒரு 2 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் போகலாமா, இல்லை யாராவது போட்டுட்ருக்கீங்களா? ஹலோ, போகலாம். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மார்ஜினல் ரிலீஃபோடைய கான்செப்டை வச்சு நான் ஒரு கொஷின் தரேன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஸோ நம்ம மார்ஜினல் ரிலீஃப் எப்படி போட்டோமோன்னு அதே மாதிரி தான் இதுவும் போடணும். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டேஷன் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, கம்ப்யூட்டேஷன் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஓகேவா, ஓகே, கொஷின் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் 42 years ஆஃப் ஏஜ், இது 42 years ஆஃப் ஏஜ். ஓகே, 1 minute ma. Having total income of rupees 51 lakh for previous year 24-25. இப்போ computation of tax liability of Mr. X for assessment year 25-26. ஓகேங்களா, அவங்க வந்து 115 BACல ஆப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்டர் செக்ஷன் 115 BAC
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை எப்படி போடுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா ஃபஸ்ட்டு எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ 50 லேக் வந்து எக்ஸீட் ஆயிருக்கு. அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு? மார்ஜினல் ரிலீஃப் வந்துடுமா? ஓகே ஓகே. ஆ சர்சார்ஜ் வரும். அந்த சர்சார்ஜ் மேலே டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மார்ஜினல் ரிலீஃப் ஸ்டெப்ஸ் என்ன யாராவது சொல்லுங்கள். சொல்லட்டுமா? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்கம் வந்து டோட்டல் இன்கம் டேக்ஸ் இன்க்ளூடிங் சர்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேசிக் லிமிட்ஸ், அதாவது அந்த 50 lakhs வரைக்கும் இருக்கிறது கண்டுபிடிச்சு அந்த எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடணும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 பண்ணணும். ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 எப்போ பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப்ல பண்ணணும். அதுக்கு இல்லை, அது வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2வே பண்ண முடியும். லைக் வந்து சொல்லுங்கள். ஸ்டெப் 2 அதிகமாக இருக்கணும் வேல்யூ. ஸ்டெப் 1 அதிகமாக இருக்கணும். அதான் ஸ்டெப். ஓகே. ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 வந்து அதிகமாக இருந்தால் தான் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஓகேங்களா? அது ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா ரிலீஃபே கிடையாது. அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நோ ரிலீஃப்னு போட்டுருணும். ஓகே. ஸ்டெப் 4 வந்து டேக்ஸ் லைபிலிட்டி. இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். சொல்லுங்கள் இப்போ 4 ஸ்டெப்பு போட்டு.
1 minute guys. ஸோ நம்ம வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டோம். லைக் வந்து 1 crore 1 lakh நம்ம இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேக்ஸு இன்க்ளூடிங் சர்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்லாப் ரேட்ஸ் என்ன நம்மளுக்கு? லைக் 0 to 3 lakh வந்து நில்லு, 3 to 7 20,000, 7 lakh to 10 lakh 10% 30,000. So 10 lakh to 12 lakh 30,000. And then பார்த்தீங்கன்னா 12 lakh to 15 lakh வந்து 60,000. ஸோ above 15 lakh எவ்வளோ வருது? 30%. ஸோ 25 lakh 80,000 வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 27 lakh 20,000 வரும். 1 crore 1 lakhல பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இல்லை சர்சார்ஜ் வந்து உங்களோட இன்கம் 1 crore எக்ஸீட் ஆயிடுச்சு. அதனால உங்களோட சர்சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்மா? சர்சார்ஜ் 15%. ஓகே. ஸோ 15%. ஓகேவா? 15%. ஸோ 15% எவ்வளோ? 4,08,000 வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 31,28,000 வரும். இது ஸ்டெப் 1 வரும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 பாருங்கள். ஸ்டெப் 2 வந்து பேசிக் எக்ஸம்ஷன். அதாவது எவ்வளோக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும்? 1 crore டேக்ஸ் கண்டுபிடிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 lakh லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, 1 crore டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் என்ன ஆகும்? அதே தான் சேம் வரும். லைக் நில்லு 20,000, 30,000, 30,000, 60,000 லாஸ்ட்டாக தான் மாறும். லைக் above 15 lakh மட்டும் என்னவா இருக்கும் உங்களுக்கு? 85 lakh இன்ட்டு ஓகே 30% போட்டிங்கன்னா 25 lakh 50,000 25 lakh 50,000 வரும். ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிங்கன்னா 26 lakh 90,000 வரும். தென் இப்போ உங்களுக்கு சர்சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? 10% தான் இருக்கும். ஏன்னா உங்களோட இன்கம் 1 crore வந்து எக்ஸீட் ஆகலை. ஸோ 50 lakh to 1 crore மாதிரி தான் வரும். ஸோ அப்போ உங்களோட சர்சார்ஜ் வந்து 10%. ஸோ அது வந்து 2,69,000. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே சர்சார்ஜ் 15%, இங்கே சர்சார்ஜ் வந்து 10% ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29,59,000 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. அப்போ நம்ம ரிலீஃப் எவ்வளோ கொடுப்போம்? ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். 31,28,28,000 மைனஸ் 29,59,00 போட்டால் எவ்வளோ வருது? ஓகே, 1 minute. ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? ஒரு 1 lakh ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 1 lakh ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 59,000 வருது. ஓகே, இப்போது இதில் மைனஸ் பண்ணுங்கள். 31,28,000 மைனஸ் 30,590. ஓகே, 69,000 உங்களுடைய மார்ஜினல் ரிலீஃபாக இருக்குது. ஓகே, இப்போ டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டேக்ஸ் எவ்வளோ? 31,28,000. ஸோ அதை எடுத்துக்கணும். 31,28,000 எடுத்துக்கிட்டு நம்மளோட ரிலீஃப் எவ்வளோ? 69,000 மைனஸ் பண்ணிக்கிட்டு வர ஆன்சர் எவ்வளோ? 30,59,000 ஆன்சர் வருதா? இப்போது நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் 4% ஆட் பண்ணணும். 1,23,360 ஆட் பண்ணோன்னா 31,81,360 ஆன்சர் வரும். ஓகே, இதை நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதா? ஃபுல் ஆன்சர் தெரியுதா? ஃபுல் ஆன்சர் விசிபிளாமா? எஸ் மேம். ஓகே, இதை நோட் பண்ணி முடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் போயிடலாம்.
உங்களுக்கு இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். 51 லேக்கும் நீங்களே போட்டு முடிங்க. நான் இன்னொரு ஒரு அமௌண்ட் சொல்கிறேன், அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிச்சி வைங்க நாளைக்கு. மேம் 51 லேக்ஸ் எனக்கு 13 41,600 வரும். சரி ஓகே நீங்கள் வைங்க. நான் என்கிட்ட ஆன்சர் இல்லை இப்போது, நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன். நான் போட்டு பாட்டு சொல்கிறேன். ஓ சரி சரி. ஓகே. இந்த பார்ட் முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? சரி ஓகே. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கிறது தான். அண்ட் தென் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. 1 மினிட்மா. சரி ஓகே. இந்த அளவுக்கே போதும் ப்ராக்டிஸ் சம்மு. நீங்கள் 51 லேக்கு மட்டும் நீங்கள் மார்ஜினல் ரிலீஃப் டிஃபால்ட் டேக்ஸ் கண்டுபிடிங்க. நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டான ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட் பார்க்கலாம். ஓகே. எது மேம் இது ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்னா வந்து சில இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் தான் வரும். இது என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட்டு, ஸ்லாப் ரேட் கிடையாது, ஃப்ளாட் ரேட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி வின்னிங்ஸ் இன்கம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 30% ரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் லாட்ரி வின்னிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கே வரும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சில லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னன்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? நம்ம வந்து அந்த லேண்டை வந்து 2000 நான் வாங்கினேன், இப்போ 2025 இப்போ நான் விற்கிறேன்னா அது இப்போது ஒரு கேபிட்டல் கெயின் இருக்குங்க இல்லையா? ஒரு கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட்டாக
லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்னா என்ன அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் அதை வச்சுக்கிட்டு விற்றீங்க. ஸோ லாங்குன்னா உங்களுக்கே தெரியும் லைக் வந்து ரொம்ப வருஷம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. லைக் வந்து மோர் தேன் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லாங்கில் வரும். லைக் நம்மளோட அசெட் நான் சொன்ன மாதிரி 2000 வாங்கினது 2025 விற்றேன். ஸோ மோர் தேன் 25 இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ அப்போ அது எங்கே போயிடும், லாங் டேர்மில் போயிடும். ஷார்ட் டேர்ம் வந்து லைக் 1 இயர் to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது. 1 இயர் to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது ஓகேவா. இது வந்து ஷார்ட் டேர்மில் போகும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ரிலேட்டடாக உங்களோட அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைக் மே 2025 அதாவது சிஏ இன்ட்ருக்கும் சிஎம்ஏ இன்ட்ருக்கும் ஒன்று தான். நான் ஆல்ரெடி வந்து அதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் சிஇயர். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும். சும்மா நாலேஜ் பர்பஸ்க்கு சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம் அண்ட் தென் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல்டிங் பீரியட் நான் சொன்ன மாதிரி எத்தனை நாள் அது வச்சுருக்கீங்க இந்த ஒரு ஹோல்டிங் பீரியட் தான் வந்து அது டிசைட் பண்ணும் ஓகேவா. ஓகே, ஆனால் இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த ஹோல்டிங் பீரியட்ன்றது எப்படி பிரிக்கிறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23/7/2024 நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு, 23/7/2024 அப்படின்னு நடந்திருக்கு ஓகேவா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பக்கெட் இருந்தது. என்ன மேம் 3 பக்கெட்னா ஃபஸ்ட்டு வந்து 36 மந்த்ஸ் ஜென்ரலாக வந்து 36 மந்த்ஸ் இருந்தது. 36 மந்த்ஸ்னால் எத்தனை இயர்ஸ்மா? 3 years ma'am. ஸோ 3 இயர்ஸ்னு ஒரு பக்கெட் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 இயர்னு ஒரு பக்கெட் இருந்தது. 2 இயர்ஸ்னு ஒரு பக்கெட் இருந்தது ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் டேர்மு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட்டாக என்னது ஆஃப்டர் 23/7/2024. ஸோ ஆஃப்டர் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் தான் லைக் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 36 மந்த்ஸ்ன்றது தூக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக 36 மந்த்ஸ்னால் ஷார்ட் டேர்ம் வந்து ஜென்ரலாக 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் சொல்லலாம். இந்த 3 இயர்ஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம கேபிட்டல் கெயின்ஸில் பார்ப்போம். இப்போது நான் ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு முன்னாடி அதில் உங்களுக்கு எல்டிஜிசி அண்ட் தென் எஸ்டிஜிசி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அது புரியணுன்றதுக்காக தான் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஸோ இது உங்களுக்கு 2ஆக டிவைட் ஆகும். லைக் பிஃபோரு ஆஃப்டரு 2ஆக எப்படி டிவைட் ஆகும், பிஃபோரு ஆஃப்டரு. ஸோ பிஃபோர் வந்து 23/7/24 ஆஃப்டர் வந்து 23/7/24 அப்படி டிவைட் ஆகும். ஸோ பிஃபோர் வந்து 3 பக்கெட் இருந்தது, 36 மந்த்ஸ் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ். ஸோ ஜென்ரல் கேஸில் 36 மந்த்ஸ். இந்த ZUC ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், செக்யூரிட்டிஸ் லிஸ்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த கேஸில் 12 மந்த்ஸ் வரைக்கும் அது ஷார்ட் டேர்ம். 12 மந்த்ஸ் எக்ஸீட் ஆனால் லாங் டேர்ம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து எங்கே வரும், 24 மந்த்ஸ் அதாவது 2 இயர்ஸ் பக்கெட்டில் வரும். ஸோ அப்போ வரைக்கும் ஷார்ட் டேர்ம், எக்ஸீட் ஆனால் லாங் டேர்ம். ஸோ அமெண்ட்மெண்ட்டில் வெறும் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் வந்துச்சு. ஸோ 12 மந்த்ஸில் இந்த 3 மட்டும் வரும். என்ன வரும், ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட், செக்யூரிட்டிஸ் லிஸ்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா. இந்த 3 வர்றது வந்து என்னது, 12 மந்த்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்ம், எக்ஸீட் ஆனால் லாங் டேர்ம். இதை தாண்டி எது வந்தாலும் அது 24 மந்த்ஸ் அதாவது 24 மந்த்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்ம், எக்ஸீட் ஆனால் என்னமா வரும், லாங் டேர்ம் வரும் ஓகேவா. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து கேபிட்டல் கெயின்ஸில் ஓல்டு சிலபஸ் அதாவது போன வருஷம் வரைக்கும் போன வருஷம் அட்டம் பண்ணவங்க மேபி போன வருஷம் ஏதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுன்னு ஒன்று இருந்திருக்கும். இப்போவும் இருக்குது, ஆனால் அது மாறும். லைக் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுன்னு கேபிட்டல் கெயின் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் இயர் ஏதாவது ஒரு அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து அசட் ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் 23/7/2024 மட்டும்தான் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிள் ஓகேங்களா. ஒருவேளை அசட் வந்து 23/7/24 இந்த டேட்டுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை, நான் வந்து கேபிட்டல் கெயின் எப்போ அரைஸ் ஆகுது, எனக்கு கேபிட்டல் கெயின் எப்போ அரைஸ் ஆகுது, என்கிட்ட இருக்க ஒரு லேண்டு, ஜன்னிக்கிட்ட இருக்க ஒரு லேண்டு 2000 வாங்கினேன், இப்போ 2025. இப்போ எனக்கு எப்படி அரைஸ் ஆகுது கேபிட்டல் கெயின், நான் யாருக்கோ ஒருத்தவங்க விற்கிறேன், நான் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு விற்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாருக்கோ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேஷுக்கு விற்கிறேன், ஓகேவா, சர்வேஷுக்கு விற்கிறேன்னா ஸோ நான் 2000 வாங்கும்போது அந்த லேண்ட் வேல்யூ 1 lakh, ஆனால் இப்போ 1 crore, இப்போ 1 crore, இப்போ வந்து 1 crore. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ட்ரான்ஸ்ஃபர் என்ன நடக்குது? ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கை மாறுதா? ஸோ அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம திருப்பியும் கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்தோன்னா இதை திருப்பியும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். 1 minute கழிச்சு. இப்போது இதோட இன்கம் ஸோ ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ். ஓகேவா? ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ். ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம திருப்பி எழுதலாம். இதை என்னால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அனுப்புவேன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ். ஸோ ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டல் கெயினில் மட்டுமே 4 வரும். கேபிட்டல் கெயினில் மட்டுமே 4 வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 112A, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 112, அப்புறம் 111A. ஸோ இந்த மாதிரி வந்து 3 கேட்டகரி வரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. 112A, 111A, அப்புறம் 112. ஸோ இது ரெண்டுமே எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 23/2024 இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு இந்த டேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேட் வரைக்கும் நடந்த அமெண்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில் அடுத்த வருஷம் படிக்கிறவங்க பார்ப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா புதுசாக கொண்டு வராங்க, இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஓகே, அதுதான். ஸோ இந்த டேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருடைய ஹெட்டிங்கே பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன். நம்மளோட ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024 23/7/2024 தான் இந்த பிடிஎஃப்கான ஹெட்டிங்கே. அதாவது அந்த டேட் வரைக்கும் நடந்த இந்த பாருங்கள், அப்போ தான் இந்த இது கொண்டு வந்தாங்க. நான் இது வந்து மே மந்த்துக்கு போட்டேன், லைக் வந்து ஜூன் மந்த்துக்கு அந்த மாதிரி போட்டேன். சிஏ இன்டர் சிஎம் இன்டர் ரெண்டுக்குமே இது தான் வந்து அப்ளிகபிள். இந்த வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ இருக்குது யூடியூப்பில். உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு நம்ம குரூப்பில் வேணால் நான் ஷேர் பண்ணி விடுறேன். லைக் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு எல்லாமே நம்ம படிக்கும்போது பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வீடியோ இது. ஓகேங்களா? லைக் எல்லா சாப்டரில் இருக்க அமெண்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து வீடியோ. ஸோ இதுலேயே பாருங்கள், இதில் தான் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து கொண்டு வந்தாங்க. நான் அப்போ தான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, அது. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி பிரியும். இந்த ஏன் வருதுல்ல, ஏன் வந்தால் வந்து ஷேர்ஸ் ரிலேட்டடை குறிக்குது. ஸோ 112Aனா ஷேர்ஸ் ரிலேட்டடு. அப்போ வெறும் 112னா அந்த அதர் தேன் ஷேர்ஸ் என்னென்ன லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கோ அதெல்லாம் எங்கே வரும்? 112ல் வரும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்மாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு. ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டில் மொத்தமாக நம்ம எவ்வளோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா 3 ஒரு 6 7. ஓகே, 7 பார்ப்போம். என்ன பார்ப்போம்? 7 பார்ப்போம். ஸோ 7ல் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ரிலேட்டடாக இருக்கும். அதில் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் லாட்ரி, வின்னிங்ஸு, ஹார்ஸ் ரேஸு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் 2 பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களோட அன்எக்ஸ்பிளைன்டு மணினா நீங்கள் ஏதோ ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணல. லைக் எங்கேருந்து அந்த இன்கம் வந்தது, ஓகேவா, எங்கேருந்து அந்த இன்கம் வந்தது, எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கணக்கு காட்டல, அந்த என்னது கணக்கே காட்டல என்கிட்ட. எனக்கு இப்போ ஒரு 50,000 வருதுன்னா நான் அக்கௌண்ட்ஸில் காட்டணும், அது நான் காட்டாமல் மறைச்சிட்டேன். இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? அதுவும் அதுக்கு பேரும் என்னது? ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டு. லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளோ டேக்ஸ் ரேட் பார்ப்போம்னா, ஓகே 7 டேக்ஸ் ரேட் பார்ப்போம். ஓகே. அப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்சார்ஜுன்னு இருக்குது. இதுக்கு வந்து சில கேசஸில் வந்து சர்சார்ஜ் வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த சாப்டர் ஓவரு. நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோன்னா நம்மளால் வந்து ஒரு கொஷின், அதாவது நம்மளுடைய கொஷின் நம்பர் 2A பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 7 மார்க்ஸு ப்ளஸ் 1 மார்க்ஸ், ஒரு 10 மார்க்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். வித்தின் 4 days 5 daysக்குள்ளே 10 மார்க் வந்து நம்ம ரெடி ஆகிடுவோம் எக்ஸாமுக்கு.
ஓகேவா? ஓகேவாம்மா? ஓகே மேம். ஸோ 112 ஏன்னா ஏன் எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஷேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணி கூட ஏன் ஷேர்ஸ் வந்து நான் 10 வருஷம் கூட வச்சுருக்கலாமே, நான் ஏன் விற்க போகிறேன்? ஸோ அந்த மாதிரி 10 வருஷம் வச்சுருந்தேன்னா அது என்னது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஷேர்ஸ் எதுக்குமா வாங்குறேன்? நான் என்னோடய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஷேர்ஸ் வாங்குறேன். நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா நாளைக்கு அது ஒரு 150 ரூபாய்க்கு போகும், 10 வருஷம் கழிச்சு ஒரு 10,000 ரூபாய் போகும் அப்படின்னா தான் நான் வாங்குவேன். ஸோ தட் இப்போ என்ன ஆகுது, கேபிட்டல் கெயின் என்ன ஆகுது, நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 10,000 போகுதுன்னா அது எனக்கு ஒரு கெயின். ஸோ அது ஷேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்குது. லைக் 112A அது எது ரிலேட்டட் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது ரிலேட்டட். ஓகேவா? பிஃபோர் 10% அப்படின்னா என்னது பிஃபோர் 10%ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, 23/7/2024. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்துச்சு. ஆன் ஆர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 12.5% ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் வந்து 10% ஆயிடுச்சு, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஆஃப்டர் வந்து 12.5% ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 111A. 111Aவும் ஷேர்ஸ் ரிலேட்டட் தான், ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். என்னது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுவும் வந்து ஷேர்ஸ் ரிலேட்டட் தான், லைக் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ பிஃபோர் வந்து என்னவாக இருக்கும் 15%, ஆஃப்டர் வந்து 20%. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா 112 வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர்ஸ். என்னது மேம் அதர்ஸ்னால் அந்த ஷேர்ஸு தாண்டி, அந்த ஷேர்ஸு தவிர அதர் இன்கம்லாம் எங்கே போகும்னா இது இங்கே வந்துடும் 112A. ஸோ அதர் தேன் 112Aக்கு அப்புறம் 112 வரும். ஸோ இது வந்து பிஃபோர்னா 20% வித் இண்டெக்ஸேஷன். ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஒன்று இருக்குது, அது இப்போ சொன்னால் புரியாது, நான் கேபிட்டல் கெயினில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஆஃப்டர்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷனே கிடையாது. ஸோ தட் என்ன ரெண்டாக பிரியும் திருப்பியும், லைக் வந்து 20% வித் இண்டெக்ஸேஷன் ஆர் 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வரும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து இதை சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம படித்ததையே ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணிடுறேன். ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் லைவ் அட்டன் பண்ணுங்க, ஏன்னா லைவில் உட்கார வச்சு நீங்கள் சம் போட்டுடலாம். ரெக்கார்டரில் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நான் ரெக்கார்டர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சரி சில பேரால் அட்டனே பண்ண முடியாது, அந்த கேஸில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான். பட் வந்து ரெக்கார்டர்னால சில பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து நம்ம லைவ்லேயே உட்காந்து எல்லாமே முடிச்சிடணும். ஹோம் ஒர்க் ஒரு 2 சம் போட்டோமா அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் நீங்கள் தொட வேணாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் டிஃபால்ட்டுக்கா ஆப்ஷனலாக கேட்டிங்கன்னா எனி ஸ்கீம். என்னது எனி ஸ்கீம், டிஃபால்ட்டுக்கு ஆப்ஷனலாக அப்படிலாம் கிடையாது, எனி ஸ்கீம். ஓகேவா? அண்ட் தென் வந்து அப்ளிகபிள் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்எஸ்சி. ஆல் எஸ்எஸ்சி என்னென்ன வரும், இண்டிவிஜுவல், எஸ்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி, கம்பெனி எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஆல் எஸ்எஸ்சி. இப்போ வந்து செக்ஷன் இன்கம், இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர். என்னது இது பிஃபோர் ஆஃப்டர்? ஒரு டேட் சொன்னோமா, 23/7/2024 அப்படின்னு சொன்னோம் ஒரு டேட்டு. ஸோ 23/7/2024 இது பிஃபோரு, இது ஆஃப்டரு. டேக்ஸ் ரேட்டு மாறும், வேறு வழியே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, செக்ஷன் 112 எது ரிலேட்டடுக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது நம்ம அதர்ஸ் சொன்னோம் இல்லையா, லைக் 112A எது குறிக்குது, ஷேர்ஸ் குறிக்குது. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து 20%, ஆஃப்டர் வந்து என்ன வரும் 12.5% வரும். ஓகேவா? ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா 112A அதாவது நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எது கொடுக்குது, ஷேர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது
அப்படின்னா எவ்வளோ மேம்னா 10% and then பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து 10%, ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12.5%. இதில் ஒரு இன்னொன்று இருக்குது, லைக் வந்து இன் எக்ஸஸ் ஆஃப் 1,25,000, அதாவது 1,25,000 வரைக்கும் உங்கள் கெயின் இருந்தால் உங்களுக்கு எக்ஸம்ஷன், அதாவது உங்கள் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போது 1,25,000 மேலே வந்தால் தான் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். எதில் 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஷேர்ஸ். அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, லைக் பிஃபோரா ஆஃப்டரா, நீ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணன்னு பார்க்கணும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஃபோரா ஆஃப்டரான்றது எப்போ பார்க்கணும், எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணன்றது பார்க்கணும். ஸோ பிஃபோர் எப்போ பிஃபோர் பண்ணினா 10%, ஆஃப்டர் பண்ணினா 12.5%. அதுவும் வந்து 1,25,000 எக்ஸீட் ஆனால் தான் உங்களுக்கு என்னது டேக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 111A. 111A வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷேர்ஸு. ஸோ இது வந்து பிஃபோர் 50%, ஆஃப்டர் வந்து 20%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 115BB. நீங்கள் இதெல்லாம் இங்கே செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் இது மூணும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பெட்டர். பிகாஸ் இதுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா, ஏன்றது வந்து ஷேர்ஸை குடிக்குது. ஓகேவா? ஸோ 115BB வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்டரி, அப்படி இல்லைன்னா ஹார்ஸ் ரேஸு, கார்டு கேம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர், இதுக்கு மேலே எதுவும் மாறாது. இந்த 3 மாட்டம் தான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் மாறிச்சு. ஸோ 115BB வந்து இதுவும் 30%, இதுவும் 30%. ஓகேவா? நம்ம இந்த வீக்கு இன்னைக்கு தேர்ஸ்டேவா? ஓகே, ஸோ நம்ம இந்த சண்டே பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் டெஸ்ட் வச்சிடலாம். ஸோ இந்த சண்டே உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாஸ் இருக்காது, ஆனால் இந்த வாட்டி வந்து நான் சண்டேஸும் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சண்டே இருக்காது, பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் சண்டே நான் அப்டேட் பண்ணுவேன் எந்த சண்டே கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சண்டேஸும் கிளாஸ் இருந்தால் நம்ம கொஞ்சம் சிலபஸ் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஸோ 115BB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 115BBJ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ்லேருந்து நெட் வின் பண்ணியிருக்கேன். லைக் வந்து இந்த ரம்மி சர்க்கிள்லாம் இருக்கு இல்லையா, ஆன்லைன் கேம்ஸ்லேருந்து வின்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோனா அதுவும் 30%. ஒன்றும் இல்லை, செக்ஷனை பிரித்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா 115BBE. இது வந்து அன்எக்ஸ்பிளைன்டு மணி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஏதோ ஒரு இன்கம் இருக்குது, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் நீ அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டே வரல. என்ன கொண்டு வரல? உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கணக்கே கொண்டு வரல அப்படின்றப்போ எவ்வளோ டேக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 60%. ஸோ பிஃபோரு ஆஃப்டர் ரெண்டுமே இது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சார்ஜும் இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன். இதில் அன்எக்ஸ்பிளைன்டு மணி வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் சர்ச்சார்ஜ் வரும். தென் பார்த்தீங்கன்னா 115BBG வந்து கார்பன் கிரெடிட் இன்கம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு. ஸோ இது நீங்கள் எது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? 112 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஃபோர் 20%, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 12.5%. 112A பார்த்தீங்கன்னா அதர் ஷேர்ஸ் ரிலேட்டடான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ 10%, 12.5%, இன் எக்ஸஸ் ஆஃப் 1,25,000 ஞாபகம் இருக்கும். ஸோ 111A பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷேர்ஸு 15%, 20%. ஸோ வின்னிங்ஸ்ன்னு வந்து தான் 30%, அன்எக்ஸ்பிளைன்டு மணினா 60%. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்பன் கிரெடிட் இன்கம் வந்து என்னவாக இருக்கும்? 10%. ஸோ இதெல்லாம் என்னது? உங்களுடைய ஸ்பெஷல் இன்கம்
டேக்ஸ் ரேட்ஸு. ஓகே. ஒன் மினிட்மா. ஸோ இதை நோட் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, எக்ஸஸ் ஆஃப் 1,25,000. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, லைக் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பிஃபோருக்குள்ளே 1,25,000 இருக்கணுமா, ஆஃப்டருக்குள்ளே 1,25,000 இருக்கணுமா? ஸோ அந்த மாதிரிலாம் கொஷின் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த taxable in excess of 1,25,000 இந்த அக்ரிகேட் லிமிட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பார்க்கணும். இந்த ஒரு வருஷத்தில் நீ பண்ண டிரான்சாக்ஷன் தான் பார்க்கணும். இது வந்து நடுவில் இருக்குது இல்லையா, இந்த 23,724ன்றது நடுவில் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்கிறத பார்க்காத, எதுக்கு இந்த 1,25,000 நீ எப்போ அந்த லிமிட் வந்து எப்போ இருக்குன்னு பார்க்கணும்னா அந்த 1 இயர் பார்க்கணும், ஓல் 1 இயர் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது எழுதிக்கோங்க. அக்ரிகேட் லிமிட் of rupees 1,25,000 for whole year. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6Aன்னு ஒன்று படிப்போம். லைக் எது ரிலேட்டடாக படிப்போம்? அது நான் சொன்ன மாதிரி, நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பேன், நியாயமாக அதனால் அந்த செலவை டிடக்ட் பண்ணணும். ஏன் டிடக்ட் பண்ணணும்? அப்போ தான் என்னோடய இன்கம் குறையும். இன்கம் குறைஞ்சாதான் நான் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னா அதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வந்து நான் ஏர்ன் பண்ணுறேன்னா அந்த 10,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் 2,000ன்றது என் கையில் வந்து நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது என்னோடய இன்கம் 10,000 கன்ஃபார்மாக 100% நியாயமாக பார்த்தீங்கன்னா 10,000 கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு செலவும் ஆயிருக்கு 2,000. நியாயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் இன்கம். என்னோடய நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 8,000. என்னோடய நெட் இன்கம் எவ்வளோ? 8,000. ஓகேவா? இப்படி நீ பண்ணால் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்படி பண்ண மாட்டோம். நம்ம 2,000ன்றது தான் எனக்கு நியாயமான எக்ஸ்பென்ஸ். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் அது இதுன்னு போட்டு என்னோடய இஷ்டத்துக்கு ஏதாவது பொய்யான பில்லு போலியான பில்லாக வாங்கி வச்சுக்கிட்டு 5,000 என்னோடய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ என்ன ஆகும், இந்த 10,000ல் உங்களுக்கு அந்த 5,000 போகி பேலன்ஸ் என்ன வரும்? 5,000 தான் இன்கம். ஸோ உங்களோட இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்கம் ரெடியூஸ் ஆனால் டேக்ஸ் ரெடியூஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு இது வேண்டுமா? ஆஸ் அ அசசி டேக்ஸ் பேயருக்கு நம்மளுக்கு இது வேணும். ஆஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு டேக்ஸ்ன்றது ரெவன்யூ. என்னது? ரெவன்யூன்றதுனால அவங்களுக்கு இது வேணும். அதனால் 2 பேரும் சமாதானமாக போகிறதுக்கு ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க. லாவில் என்ன சொல்லுது? இதை தான் நீ மைனஸ் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி வச்சுருப்போம், இந்த லா பார்த்துட்டு திருப்பி அதை மாற்றணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம படிக்கிற இன்கம் டேக்ஸோட மெயின் மோட்டிவே இதுதான். ஸோ அக்ரிகேட் லிமிட் பார்த்துட்டோம். அந்த பார்த்தீங்கன்னா இது சாப்டர் டிடக்ஷன். அந்த டிடக்ஷன் 6A வந்து இந்த ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸுக்கு வராது, நீ டிடக்ஷனே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? to above special income. ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. லைக் நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இப்போது நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், லைக் நான் ரெகுலர் ஸ்கீமில் மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதினேன். மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டுன்னு. அதே மாதிரி டிஃபால்ட் டேக்ஸுக்கும் நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம் நேற்றே நான் சொல்லி கொடுத்தேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் எனக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு எப்படி நம்ம மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் போடுறதுன்னு சொல்லி கொடுங்க, சொல்லுங்கள் எனக்கு. ஸோ நேற்று யாராவது ரன்னிங் நோட்ஸ் எடுத்திங்கன்னா எடுத்து பாருங்கள். லைக் வந்து நான் வந்து மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பேன். இதோ பாருங்கள், இது வந்து என்னது? ரெகுலர் ஸ்கீமுக்கு. இதை எப்படி எழுதுனேன்? 30%ன்றது ஹையர் டேக்ஸு,
37%ன்றது ஹையர் சர்ச்சார்ஜு. அது கூட நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போட்டால் ஸோ இது இன்ட்டு பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு இந்த 42.744% வருது. இது ரெகுலருக்கு. நான் கேட்குறது டிஃபால்ட்டுக்கு என்ன மாறும்? சர்ச்சார்ஜில் என்ன மாறுது நம்மளுக்கு? சர்ச்சார்ஜில் என்னமா மாறுது டிஃபால்ட்டில்? ஏதாவது மாறுதா? 25% ஹையர் சர்ச்சார்ஜ். அப்போ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் ஃபார் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் மட்டும் சொல்லுங்கள். சும்மா எப்படி வருது மேக்ஸிமமாக இவ்வளோ தான் நம்ம லெவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக. மேபி 1 மார்க்ஸ் வந்தால் கூட நீங்கள் இந்த பர்சன்டேஜை வந்து மக்கப்படிக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி எது ஹையஸ்ட்டோ அதை இன்டூ பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க. யாராவது பேசுறீங்களா? ஹலோ. 39. கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமமாக டேக்ஸ் ரேட்டும் இங்கே வந்து 30% ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% தான் ஹையர் சர்ச்சார்ஜ். ஸோ 30% இன்ட்டு 125% போடணும். அப்புறம் அது என்ன வருதோ அதுலேருந்து நீங்கள் 104% போட்டிங்கன்னா உங்களுக்கு 39% வரும். சார் பேசுகிறீங்களா? அதாவது எனக்கு இன்னுமே கேட்கல. சாரி, பேசிட்டு தான். சொல்லுங்கள். 39% தான் மேம். 30% plus 25% plus 4% ஆஃப் இது. ஓகேவா? சரி, ஓகே. இதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது நான் ஏன் இப்போ அதை சொன்னேன்னா, நம்ம எப்படி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் 25% தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 இந்த 3 இந்த கேபிட்டல் கெயின் ரிலேட்டடு, அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 25% 37% சர்ச்சார்ஜ் பார்த்தா பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக 15% தான் சர்ச்சார்ஜ், எங்களுக்கு 25, 37 நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ தட் இதில் என்ன தெரியுது, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம், இந்த ஸ்பெஷல் இன்கம்க்கு ஹையஸ்ட் சர்ச்சார்ஜ் என்னமா 15% தான் நீங்கள் போட முடியும். ஹையஸ்ட் சர்ச்சார்ஜ் 15% தான். ஸோ 25 ஆர் 37ன்றது இந்த கேஸில் வராது. ஓகே. ஓகே, இதுக்கு வந்து நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஹையர் சர்ச்சார்ஜ், இது வந்து ஃபைனல் லெவல்லையே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஹையர் சர்ச்சார்ஜ் ஆஃப் 25% or 37% does not apply. எதுக்கு அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அது செக்ஷன் 112 இருந்தாலும் சரி, 112A இருந்தாலும் சரி. செகண்ட் பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், உங்களுடைய 111A. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். இந்த மூணுத்துக்கும் வந்து என்ன ஆகாது, இந்த ஹையர் சர்ச்சார்ஜ் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அப்போது இவங்களுக்கு எது மேம் ஹையர் சர்ச்சார்ஜ்னா 15% தான் வந்து ஹையர் சர்ச்சார்ஜ். இவங்களுக்கு வந்து எது ஹையர் சர்ச்சார்ஜ்? 15% இஸ் ஹையர் சர்ச்சார்ஜ். சரி, ஓகே. அப்போ ஹையர் சர்ச்சார்ஜ் மற்ற இன்கம்லலாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட சேலரி இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பிஜிபிபினா எஸ், மற்ற இன்கம்லலாம் வந்து ஹையர் சர்ச்சார்ஜ் அந்த 25%, 37% அப்ளிகபிள். இப்போ இங்கே தான் பஞ்சாயத்து வருது. ஓகே, இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இஃப்
total income after excluding. ஸோ இதை வந்து நீங்கள் ஏபிசின்னு எழுதிக்கோங்க. ஏபிசி after excluding ஏபிசி. ஓகே, above 2 crores இருந்தால் 25%, above 5 crores இருந்தால் 37%. ஓகே, இப்போ நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம், லைக் வந்து இந்த ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸுக்கு வந்து இன்கம்க்கு வந்து இந்த ஹையர் சர்சார்ஜ் 25%, 37%ன்றது வராது. எவ்வளோ தான் மேக்ஸிமம் உங்களால் சர்சார்ஜ் போட முடியும்? 15% தான் வந்து போட முடியும் அப்படின்றாங்க. அதாவது அதுக்கு மீனிங் என்ன? உங்களோட இன்கம் வந்து 5 crore எக்ஸீட் ஆனாலும் நீங்கள் எவ்வளோமா சர்சார்ஜ் போடணும் ஸ்பெஷல் இன்கம்க்கு? 15. இந்த ஸ்பெஷல் இந்த 3க்கு மட்டும் 15% போடணும். ஆமாம், இவங்களுக்கு என்ன இன்கம் எக்ஸீட் ஆயிருந்தாலும் சரி, லைக் வந்து நம்ம சர்சார்ஜ் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அப் டு 50 நில்லு. 50 to 1 crore வந்து என்னது 10%. 1 crore to 2 crore என்னது 15. இப்போ 2 crore அபோவ் என்னவா இருந்தாலும் 15 தான். புரியுதுங்களா மேம்? இவங்களுக்கு இப்போ வேற இன்கம்லாம் இருக்கு, salary, house property. அதுதான் பிரச்சனை. அது இருக்குன்னா நம்ம மற்ற ஹையர் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ உங்கள் இன்கம் வந்து எல்லாமே கலந்து இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு ஃபார்மேட் போடுறேன், ஓகேங்களா? லைக் வந்து அது எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இது மட்டும் கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும் 15% தான் ஹையஸ்ட் சர்சார்ஜ். 2 crore எக்ஸீட் ஆகி 5 crore இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சர்சார்ஜ் தான் போடணும்? 15% தான் போடணும். இப்போ வெறும் அதர் தேன் திஸ் கொடுத்தா நம்மளுக்கு தெரியும் 25, 37 போட்டுருவோம். இப்போ என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, இதுவும் இருக்குது, அதர் இன்கமும் இருக்குது, லைக் சேல்ரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி இதுவும் இருக்குது. இப்போ நான் எப்படி பிரித்து போடுவேன் இந்த இன்கம்மை? ஏன்னா அதுக்கு வந்து 25%, 37% சர்சார்ஜ் வரும், இதுக்கு வராது. இதுக்கு வந்து எவ்வளோ இன்கம் எக்ஸீட் இருந்தாலும் 15% தான். அதுலேயும் ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது. அதுலேயும் என்ன இருக்குது? ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. லைக் உண்டு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி கைஸ், இப்போ வந்து ஒரு 20 lakh நம்மளுக்கு, சார் 20 கரெக்டாக இருக்காது. ஓகே ஓகே சரி 4 crore வச்சுக்கலாம். 4 crore நம்மளுடைய டோட்டல் இன்கம். என்னது? நம்மளுடைய டோட்டல் இன்கம்மா. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகிடுது. லைக் வந்து நம்மளுடைய அந்த ஸ்பெஷல் இன்கம்மு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் இப்படி வந்து டிவைட் ஆகும். அதர் இன்கம் என்னென்ன இருக்கும்? லைக் வந்து நம்மளுடைய சேல்ரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி அந்த மாதிரி அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, அது அதர் இன்கமில் வந்துடும். ஸ்பெஷல் இன்கமில் என்னென்ன வரும்? 112, 112A, 111A அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இருக்கும் இல்லையா? இருக்கா? ஓகே, இருக்குது. இப்படி இருக்குது. இப்படி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இதை செப்பரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷல் இன்கம் 112A வந்து 40 lakhs, இது வந்து ஒரு 60 lakhs, இது வந்து ஒரு 50 lakhs, இது ஒரு 50 lakhs. ஸோ அதர் இன்கம் வந்து 2 crore அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி வேணாம், இப்படியே வச்சுப்போம். ஸோ 2 crore வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சர்சார்ஜ் எவ்வளோ வரும்? 15% தான் வரும். ஆனால் இவங்களுக்கு இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு வர இன்கம் பார்க்கணும். இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணி 4 crore ஸ்பெஷல் இன்கம்மை விட்டுருங்க. அதர் இன்கம் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 crore வரைக்கும் நம்மளுக்கு என்ன சர்சார்ஜ்? 15%. ஸோ எக்ஸீட் 2 crore என்ன வரும்? 25% வரும். அந்த எக்ஸீட் 5 crore 37% வரும். ஆனால் இந்த கேஸில் 2 crore இல்லை 5 crore இருக்கட்டும், 10 crore இருக்கட்டும், எவ்வளோ வேணால் இருக்கட்டும், எவ்வளோ மேக்ஸிமம் 15% தான் வந்து சர்சார்ஜாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு வந்து நம்ம என்னென்னா
ரெண்டு இன்கமும் சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அழகாக ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேப்லெட் காலம் போட்டு காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும். இதை முடிச்சிட்டோன்னா இன்னும் சில இன்கம்ஸ் இருக்குது, 2 இன்கம்ஸ் இருக்குது. லைக் வந்து ஒரு 4-5 இன்கம் இருக்குது. 115Bலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரேட் இருக்குது. அந்த 5 டைப் மட்டும் பார்த்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கண்டிப்பாக இல்லை பேசிக் கான்செப்டில். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நான் நேற்றே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் நிறைய அலோவன்சஸ், நிறைய பெர்க்யூசஸ், நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. லைக் ரெகுலரில் நம்ம படிக்கிற எல்லாமே வரும். ஆனால் டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், சிலது வராது. ஸோ அது நான் இப்போவே சொன்னேன்னா அது பேராவாக போகும். லைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 பக்கத்துக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அது இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் வந்து நம்ம ஒரு சாப்டராக பார்க்கும்போது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் என்ன வராதோ அந்த அந்த ஹெட் ஆஃப் இன்கம்க்கு நம்ம பார்த்துடலாம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தனியாக உட்காந்து பார்த்துடலாம். ஸோ ஆஃப்டர் நம்ம டிடி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மர்ஜ் பண்ணி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் மொத்தமாக என்னென்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். 1 மினிட்மா. ஸோ நம்ம இந்த டேப்லெட் காலம் மட்டும் போட்டுட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் இருங்க. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்சார்ஜ் பார்க்க போகிறோம். லைக் இந்த அதர் இன்கமும் ஸ்பெஷல் இன்கமும் சேர்ந்து வந்தால் நீங்கள் எப்படி வந்து சர்சார்ஜ் போடுவீங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே. நான் உங்களுக்கு மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த நோட்ஸ் அனுப்பிடுவேன். ஒன்ஸ் பேசிக் கான்செப்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு இதை அனுப்பிடுவேன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்சார்ஜ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம 3 டப்பாவாக பிரிக்கிறோம். லைக் வந்து டோட்டல் இன்கம், 1 மினிட். ஸோ 3 டப்பா போட்டுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அதனால தான் இப்போவே வந்து நான் சொன்ன கான்செப்ட் தான் நான் இந்த டப்பாவில் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் தென் ஒன் ஹம்பிள் ரெக்வஸ்ட் கைஸ், நம்ம நோட்ஸ் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நம்மளோட ஹேண்ட் நோட்ஸ் வந்து யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒன்று வந்து எஃபர்ட் போட்டு எழுதுகிறோம். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களோட பெனிஃபிஷியலுக்காக தான் எழுதுனேன். நான் இதை ஜஸ்ட் ஒரு நம்ம ஸ்டடி மெட்டீரியலை நான் ரீட் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் வந்து இப்படி ஒன்றா நான் உங்களை எழுத வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வருது. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறேன். ஓகே. ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்சார்ஜ். இப்போ வந்து உங்களோட டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா? டோட்டல் இன்கம் வந்து இன்க்ளூட்ஸ் ஒன்லி அதர் இன்கம். 1 மினிட். ஒன்லி அதர் இன்கம். அதர் இன்கம்னா என்னென்ன சொல்லுங்க? salary, PGDP, property. ஓகே. டோட்டல் இன்கம் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கம்ல என்ன பார்த்தோம்? இந்த 4 கேஸ் சொன்னேன். லைக் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 112, 112A. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 111A. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். ஓகே. இப்போ டோட்டல் இன்கம் இன்க்ளூட்ஸ் அதர் இன்கம்
and special income. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம் இன்க்ளூட்ஸ் அதர் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கம். ஓகே, இப்போது ஒன்லி அதர் இன்கம்னா என்னது? ஒன்லி அதர் இன்கம்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட்மா. ஸோ ஒன்லி அதர் இன்கம் அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதர் தேன் ஃபார் ஸ்பெஷல் இன்கம். அதர் தேன் என்னது? ஃபார் ஸ்பெஷல் இன்கம். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பிஜிபிபி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி. ஓகேவா? ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து சர்ச்சார்ஜ் எவ்வளோ வரும்? இவங்களுக்கு வந்து சர்ச்சார்ஜ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ 50 lakh வரைக்கும் நில்லு. ஸோ கிரேட்டர் தேன் 50 lakh டு 1 crore வந்து 10%. 1 crore கிரேட்டர் தேன் 1 crore டு 2 crore வந்து எவ்வளோ? 15%. ஸோ கிரேட்டர் தேன் 2 crore டு 5 crore வந்து 25%. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 5 crore வந்து 25% ஆர் 30%, 37%. என்னது மேம்னா, எஸ் உங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஹையஸ்ட் சர்ச்சார்ஜ் வந்து 25%, நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் 37%. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம 25 ஆர் 37. ஸோ இது எப்போது? இது வெறும் நம்மளோட அதர் இன்கம் இருந்தால் ஓகேவா? ஸோ அதர் இன்கம் இருந்தால் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோமோ, நார்மல் சர்ச்சார்ஜ் என்ன பண்ணுவோமோ அது பண்ணுவோம். இப்போ வெறும் ஸ்பெஷல் இன்கம் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்லி 15% தாம்மா. ஓகேவா? includes only for or any one special income. அப்படின்னா என்னது? ஸோ 50 lakh வரைக்கும் நில்லு. exceeding 50 lakh to 1 crore வந்து 10%. greater than 1 crore to 2 crore 15%. ஓகேங்களா? அப்போது இன்னும் எப்படி சொல்லலாம்? greater than 2 crore to 5 crore 15% தான். greater than 5 crore 15% தான். ஹையஸ்ட் எவ்வளோ? 15% தான் சர்ச்சார்ஜ். ஓகேவா? இப்போ வந்து கம்பைன்ட் இன்கம் இருக்குது. கம்பைன்ட் இன்கம்னா லைக் வந்து போத் ஸ்பெஷல் அண்ட் அதர் இன்கம் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 15% தனியாக எடுத்து பண்ணணும். ஸோ அதர் இன்கமில் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அது மோர் தேன் 22 crore இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எக்ஸஸாகவும் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸஸாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், டேக்ஸ் ஆன் ஸ்பெஷல் இன்கம்ன்றது 15%. எப்போது? எக்ஸீடிங் 2 crore அப்போது. ஓகேவா? இப்போது அதர் இன்கம் வந்து இப்போ அதர் இன்கமும் அப் டு 2 crore 15%. ஆனால் அதர் இன்கம் வந்து மோர் தேன் 2 crore 25%, 30% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மோர் தேன் 2 crore என்னது? 25%. அண்ட் தென் அபோவ் 5 crore 37% வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போது? இந்த ஸ்பெஷல் இன்கம்மை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த அதர் இன்கம் மட்டும் 2 crore மேலே இருந்தால் ஆக மொத்தம் ஸ்பெஷல் இன்கம்க்கு எவ்வளோமா வரணும்? நான் சொன்னது தான் வந்து நான் திருப்பி சும்மா டீட்டெயில்டாக இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த டேப்லோ காலம் இது தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்பெஷல் இன்கம் இருக்கிறது என்ன? 2 crore எக்ஸீட் ஆனாலும் 15%, 5 crore எக்ஸீட் ஆனாலும் 15%, 20 crore ஆனாலும் 15% தான் வந்து சர்ச்சார்ஜாக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்ச்சார்ஜில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போது? இந்த ஸ்பெஷல் இன்கமும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்கம், அதர் இன்கம் அதுவும் வந்தால் இந்த ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லுங்கள். ஓகேவா? நான் ஒரு கேஸ் சொல்கிறேன்.
சரி, நான் இங்கேயே எழுதுறேன் ஸோ தட் உங்களுக்கு நோட்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் rupees 6 crore. அதர் இன்கம் வந்து 6 crore. ஸோ ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A வந்து எங்கள் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோங்க 65 lakh. ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 42 lakh. Short term capital gain under section 111A 50 lakh. Dividend 60 lakh. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 8 crore 17 lakh வரும். 8 crore 17 lakh வரும். இப்போ இந்த 8 crore 17 lakh நான் வந்து சர்ச்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். என்னது அப்ளிகபிள் சர்ச்சார்ஜ் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஐடென்டிஃபை அப்ளிகபிள் சர்ச்சார்ஜ் ரேட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே, 1 மினிட்மா. இப்போ இந்த டப்பா எவ்வளோ கண்டுபிடிங்க. நம்மளோட ஸ்பெஷல் இன்கம் இந்த 4 தானே. இந்த 4 எவ்வளோ வருது? இதை நீங்கள் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம்? 8 crore 17 lakh மைனஸ் அதர் இன்கம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? ஓகே, எவ்வளோம்மா வருது? ஸோ இது வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். லைக் வந்து ஸ்பெஷல் இன்கம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். அதர் இன்கம் வந்து 6 crore அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் இன்கம் எவ்வளோ? $2 crore 17,000. ஒன்றும் இல்லை, 8 crore 17 lakhல 8 crore 17 lakh மைனஸ் 6 crore பண்ணுங்க. ஸோ 2 crore 17 lakh வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 2 crore 17 lakh இங்கே எவ்வளோ இருக்குது? 6 crore இருக்குது. இப்போ ஸ்பெஷல் இன்கம்க்கு நான் எவ்வளோ மேக்ஸிமம் சர்ச்சார்ஜ் போடலாம்? 2 crore எக்ஸீட் ஆயிடுச்சு. எவ்வளோ போடலாம்? 15%. இது 6 crore. ஹலோ மேம், அதுக்கு 25 இல்ல 30 25 போடலாம். 5 crore எக்ஸீட் ஆயிடுச்சு. 37 போடலாம் இல்லையா? 37 போடலாம். ஆனா நியூ டிஃபால்ட்னா 25 போடலாம். ஆமாம், எஸ் கரெக்ட். ஓகேவா? இப்போ புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா இதில்? ஸோ இவங்களுக்கு 15, இவங்களுக்கு 15, இவங்களுக்கு 15, இவங்களுக்கு 15, இவங்களுக்கு 37 or 25% at the case may be. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த 15% நீங்கள் ஐடென்டிஃபை எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். பிடிச்சிடணும். இன்கம் வந்து தனியாக பிடிச்சிட்டு எவ்வளோ எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். இது என்னவா இருந்தாலும், ஸ்பெஷல் இன்கம் என்னவா இருந்தாலும் 2 crore எக்ஸீட் ஆச்சு, 5 crore எக்ஸீட் ஆச்சு, 10 crore எக்ஸீட் ஆனாலும் 15% தான். அதர் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு இல்லை ஒரு நோட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்கம்ஸ் இருக்குது.
ஓகே 1 மினிட். ஸோ நான் அதை மட்டும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸு முடிஞ்சிடும். லைக் வந்து கம்பெனிஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. கம்பெனிஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்கம்ஸ் வந்து பிரியும். ஸோ அப்படி பிரியும் போது சில டேக்ஸ் ரேட்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது என்னென்ன இது ஒரு ஸ்பெஷல் கம்பெனிஸ் கூட போட்டுக்கலாம். ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் இதுக்கும் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ என்னென்ன மேம்னா இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இதுக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இந்த ஒரு டேக்ஸ் ரேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. லைக் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 30-25% அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது போகலாம். இல்லைனா உங்கள் கம்பெனி இந்த கேட்டகரியில் வந்ததுன்னா நீங்கள் இந்த டேக்ஸுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே. செக்ஷன் 115BAA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எனி டொமஸ்டிக் கம்பெனி எக்ஸிஸ்டிங் ஆர் நியூ கம்பெனிஸ் என்கேஜ்ட் இன் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? லைக் வந்து நீங்கள் அந்த டொமஸ்டிக் கம்பெனியோட நம்ம பார்த்தோம் இல்லையா, லைக் அந்த 400 crore எக்ஸிட் லெஸ் தான் 25%, கிரேட்டர் தேன் 400 crore 30%. ஸோ அந்த கேட்டகரி இல்லாமல் நீங்கள் இங்கே வரலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் வந்து இது வந்து அதர் டொமஸ்டிக் கம்பெனிஸும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது நியூவாகவும் இருக்கலாம், நியூ கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி. நான் வந்து ஜஸ்ட் நான் என்னோடய இன்கம் டேக்ஸோட ரெஜிம் மட்டும் மாற்றுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தது ரெகுலர் டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். இது வந்து ஒரு நியூ ரெஜிம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள். எவ்வளோ மேம் ரேட் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 25.168%. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ என்ன பண்ணோம்னா 22% ஞாபகம் வச்சுக்கோங்க. 22% டேக்ஸு. சர்ச்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10% தான். இது வந்து மாறாது. ப்ளஸ் 4%. இதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னது, இந்த 25.168%. ஸோ டேக்ஸ் ரேட் வந்து இந்த நம்ம படிக்கிற இந்த ஸ்பெஷல் டேக்ஸ் ரெஜிம் லைக் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இப்போ நம்ம படிக்க போகிற ஒரு 4-5 கேஸ் பார்ப்போம். அந்த கேஸஸில் உங்களுக்கு டேக்ஸ் ரேட் ஒன்று 22% இருக்கும், இல்லை 15% இருக்கும். என்னது, ஒன்று டேக்ஸ் ரேட் 22% இருக்கும், இல்லை 15% இருக்கும். அண்ட் தென் எல்லாத்துலேயுமே வந்து சர்ச்சார்ஜ் வந்து டெஃபினட்டாக வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்கும். சர்ச்சார்ஜ் என்னவாக இருக்கும், 10% தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ சர்ச்சார்ஜ்ன்றது வந்து 10% தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னது, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எஃபெக்டிவ் அந்த ஃபுல் ரேட்ன்றது ஒன்றும் கிடச்சிடும். ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸு 115BAன்றது BAAன்றது. செகண்ட் கேஸு செக்ஷன் 115BAB. செக்ஷன் 115BABயில் வந்து என்ன, 1 மினிட் கழிச்சு. ஓகே. BAB இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அப்ளிகபிளுக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கணும். டொமஸ்டிக் கம்பெனி, டொமஸ்டிக்னா இந்தியன்மா, நம்ம டொமஸ்டிக்னா நம்ம லோக்கல் அர்த்தம். ஓகேவா? டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கணும். இதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, லைக் வந்து இந்த டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியை செட்டப்பும் ரெஜிஸ்டர் வந்து எப்போ பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/10/2019. இது 1/10/2019 அப்புறம் நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அது எப்போக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னா 31/3/2024. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிஃபோர் 31/3/2024. ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகினா நீங்கள் 115BAB வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ் ரேட்டு. எவ்வளோ டேக்ஸ் ரேட்டு, 15% டேக்ஸ் ரேட்டு. சர்ச்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10%, நான் சொன்ன மாதிரி 4%. ஸோ இப்போ எஃபெக்டிவ் டேக்ஸ் எவ்வளோ, இது 3 இன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.16% வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் கேஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115BAD. செக்ஷன்
ஸோ இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு, அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு. அது என்னது அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா, ஆல்ரெடி நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம், டேக்ஸ் ரேட் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி அதர்ஸ், ஓகேவா, அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 22%, 10%, 4%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோமோ அதே சர்சார்ஜ் ரேட் தான் வரும். 25 டேக்ஸ் ரேட்டே சேம் தான் வரும். 25.168% அதே தான் வரும். ஸோ ஃபோர்த் லாஸ்ட் கேஸு செக்ஷன் 115 BAE வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். என்னது ரெசிடென்ட் மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஓகேவா. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே, ரெசிடென்ட்னா இங்கே இருக்கவங்க, ஓகேவா, மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இவங்களுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. லைக் வந்து கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 2, இவங்க செட்டப் பண்ணியிருக்கணும் எப்போக்குள்ளே, ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/23 பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 31/3/24 பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கும் இந்த ஒரு 15% ஸ்லாப் வரும். 15% + 10% + 4% 17.16%. ஸோ ரெண்டு டேக்ஸ் ரேட் தான், அதுதான் நம்ம 4ஆக பிரிக்கிறோம், ஓகேவா. என்னது ஒன்று 25.168%, இல்லைன்னா 17.16%. ஒன்று என்னது 25.168%. ஸோ 25.168% எங்கே வரும், 22% டேக்ஸ் ரேட்டு ப்ளஸ் 10% சர்ச்சார்ஜ், 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ், ஓகேங்களா. இன்னொன்று 15% சர்ச்சார்ஜ், 15% டேக்ஸ் ரேட்டு. ஸோ ரெண்டு டேக்ஸ் ரேட் தான், 22% டேக்ஸ் ரேட்டு, 15% டேக்ஸ் ரேட்டு. நாலுக்கும் காமனான ஒரு பாயிண்ட் என்னது, 10% தான் வந்து உங்களுக்கு சர்ச்சார்ஜு, ஓகேங்களா. அண்ட் தென் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் ரேட்டு வந்துடும், ஓகேவா. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்குது. லைக் ஓகே, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. மேட்டு ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஓகே, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இருங்க. ஸோ இந்த மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அதாவது உங்களுடைய மேட் அண்டர் செக்ஷன் 115 JBயில் இருக்குது, ஓகேவா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கம்பெனி ஒன்று எதுக்கு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷால் பே டேக்ஸ். நம்மளுக்கு 2 டேக்ஸ் இருக்குது. லைக் வந்து 30% இருக்குது, 25% இருக்குது. என்னது 25%னா அந்த 400 crore லெஸ்ஸாக இருந்தால் 25%, 400 crore மோர் தேனாக இருந்தால் 30% ஆன் இஸ் டோட்டல் இன்கம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா 15% ஆஃப் புக் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக இந்த புக் ப்ராஃபிட்லாம் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் கேஸு யூஸ்வலாக நடக்கிறது, ஓகேவா. ஸோ கம்பெனி கேஸ்லேயும் நடக்கும். ஸோ புக் ப்ராஃபிட் இதை விச்செவர் இஸ் ஹையர் நீங்கள் பே பண்ணலாம். இந்த ஆப்ஷன் கொடுக்குறது யார், இந்த மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸு செக்ஷன் 115 JB. இது வந்து உங்களுக்கு ஃபைனல் லெவலில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு ஒரு 14 மார்க்ஸ் கொஷினே வரும் இதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ விச்செவர் இஸ் ஹையர், 7 மார்க்ஸ் கூட கிடையாது, 14 மார்க்ஸ், ஓகே. ஸோ இதில் வந்து ஏதாவது எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட வந்து இது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். கிரெடிட்னா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ் லைபிலிட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் அதை தனியாக எடுத்து வச்சுருவேன், இப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டேன். இந்த ஒரு கிரெடிட்டை வந்து என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பண்ணுவேன் எப்போது ஃப்யூச்சர் டேக்ஸ் லைபிலிட்டியை. ஸோ மேட் கிரெடிட் நான் சம் போடும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ மேட் கிரெடிட் டு பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட்
ஃபியூச்சர் டேக்ஸ் லைபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு மேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஏஎம்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மேட்னா மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ், ஏஎம்டினா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். ஸோ இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு. உங்களோட பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதாம்மா பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேவா?